நீ எப்படி உள்ளே போனியோ அதே மாதிரி வெளியில் வர அதே போர்ட்ஃபோலியோ தான் உனக்குன்னு சொல்கிறது டைரெக்டாக மக்களுக்கு ஒரு சவால். நான் அப்படி தான் கொடுப்பேன். நீங்கள் இளைஞரணி தலைவராக்குனீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. பட் துணை முதல்வர் ஏற்றுக்குன்னா என் பிரச்சனை. இவரை கொண்டும் துணை முதல்வர் போடுறீங்கன்னா இவரோட என்ன திறமையை நீங்கள் பார்த்தீங்க? ஸோ திமுகவோட டிஎன்ஏ என்னென்னா யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வாங்க, 2 சீட் வாங்கிக்கிங்க, மத்திய அமைச்சரவையில் மட்டும் வந்துடாதீங்க. அது எங்களோட ப்ரோரோகேட்டிவ் ரைட், எங்கள் ஃபேமிலியோடது. பொங்கீஸ்வரன் பேசுகிறாரு, வளர்த்த ஆடே நெஞ்சில் முட்டிட்டு இருக்குது. அப்புறம் அடுத்த வார்த்தையை வைக்கிறாரு, துணை முதல்வருக்கு என்ன பரிசு எழுதிட்டா வரணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வருது. இது டேரெக்டாக திருமாவளவன் அவர்கள் தான் சொல்கிறாரு. பாருங்கள், கூட்டணி தான் ஒன்றா இருக்குது அப்படின்னு அவங்கள வச்சு பேச வச்சு நீ தான் வளர்த்த கடை மாரில் பாயுன்னுவாங்களே அது இவர் தான் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாங்க. இனிமேல் அவர் திருமாவளவன் தான் முடிவு பண்ணணும். இனிமேல் அந்த மாதிரி கூட்டணியில் இருக்கலாமா வேணாமா? ஏன்னா அவர் வேலை முடிஞ்சு போச்சு. 2 MP வந்துருச்சு. இப்போ எம்எல்ஏ 4 பேர் இருக்காங்க. இனிமேல் அப்போ 2026க்கு டக்குன்னு அந்த மாதிரி அணி மாறுறதுக்கு அவனும் ரெடி ஆகிட்டாருன்னு தான் அர்த்தம். இல்லை, கடந்த காலத்தில் இதே மாதிரி பார்த்தா விசிகா அது மாதிரி தனிச்சு நின்றுருக்கு. ஆனால் எங்கேயுமே ஜெயிக்கலையே. எந்த கட்சியுமே தனித்து நின்று ஜெயிக்க முடியாதுங்க. உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு சொல்கிறாங்க, தப்பு அவருக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு. அதனால் அது ஒரு உறவில் விரிசல் தான். அது திருமாவளவன் வரது எப்படி எடுத்துகிட்டு வரான்னு தெரியுது. இது மாதிரி ஒரு காமெடி மாடல் நான் பார்த்ததில்லை. சாவி உங்கள்கிட்ட இருக்குது திறக்கிறதுக்கு, சாவி வந்து நீ தர நான் திறக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு மது ஒழிப்பு மாநாடு வேறு. அதுக்கு போகிறது யாருன்னு கேட்டால் இங்கே நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர். இன்னும் கேட்டால் செந்தில் பாலாஜி கூட கூப்பிட்டு போயிட்டு முதல்வர் போகிறாரு. அது அழைப்பு கொடுத்துருக்காங்களே எல்லாம் சேர்ந்த செந்தில் பாலாஜி. அவர் போய் மது எப்படி ஒழிக்கலாம், 10 ரூபா பாட்டிலுக்கு எப்படி எக்ஸ்ட்ரா வாங்கலாம், அதை எப்படி குறைக்கலாம் அப்படிலாம் அவரும் பேச நல்லாயிருக்கும். இது ஒரு காமெடி. எல்லோரும் சேர்ந்து காமெடி பண்ணுறாங்க. இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி எல்லோரும் அவங்க போய் ஒரு விழாவாக நடத்துகிறாங்க. இது யாரோட டொமைனில் இருக்குது? ஸ்டேட்டோட டொமைனில் இருக்குது. ஏன் அதுக்கே மாநாடு நடத்துறீங்க? என்ன சொல்கிறாரு ஸ்டாலின்? என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு மக்களை பற்றி எனக்கு தெரியும், நான் என்ன சொன்னாலும் ஏற்றுப்பாங்க அப்படின்றது அந்த அந்த ஒரு மமதையில் தான் இப்போ இருக்கார். அதுக்கு உண்டான பதிலடி கண்டிப்பாக மக்கள் 2026 கொடுப்பாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு குமரகுரு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு 2ஆம் தேதி நடத்த போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து அவர் ஒரு பேனர் வச்சதாகவும், அந்த பேனரில் வருங்கால முதல்வரே போன்றெல்லாம் வாசகங்கள்லாம் பொறிக்கப்பட்டு அந்த பேனரை திரும்பவும் வந்து அதை எடுக்க சொல்லி அதை உடைச்சதாகவும் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இருக்கிற ஏற்க முடியாத சில விஷயங்கள் அதெல்லாம். ஏன்னா திமுக எப்பவுமே பார்த்திங்கன்னா அண்ணா காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னாங்க. அது தத்துவத்தை தப்பாக புரிஞ்சிட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, மத்தியில் கூட்டாட்சின்னா தமிழ்நாட்டில் திமுக ஒரு பேச்சுக்கு, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, ஒரிசாவில் பிஜு பட்நாயக், இங்கே வந்து முலாயம் சிங் யாதவ், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு கட்சி பிரதான கட்சிகள்லாம் சேர்ந்து மத்தியில் கூட்டாட்சியாக இருக்கணும். அவங்களுக்குள்ளே ஒரு பிஎம் செலக்ட் பண்ணி கூட்டாட்சின்னா எல்லோரும் ஒன்றா இருக்கணும். அப்போ தான் ஒருத்தரோட பிரச்சனையை அவங்க பேச முடியும். பணம் நிறைய வேணால் வாங்கிக்கலாம். தங்கள் மாநிலத்துக்கு என்ன நன்மைகள் எல்லாம் இதுக்காக தான் கூட்டாட்சின்னு சொன்னது. மாநிலத்தில் சுயாட்சின்னு சொன்னது காரணம் என்னென்னா, இந்த மாநிலத்தில் திமுக தனித்து நின்று ஜெயிச்சு ஆட்சி அமைக்கணும், முலாயம் சிங் தனியாக நின்று ஜெயிச்சு ஆட்சி அமைக்கணும். இப்போ எப்போ அதுக்கே முடியலையோ, இங்கே இருக்கிற முடியாமல் எல்லாம் கூட்டணி சேர்ந்து நிற்கிறாங்களோ, பிஜேபி பாலிசி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். பிஜேபி பாலிசி என்ன? நாங்கள் எல்லோரும் கூட்டணியாக நிற்போம், என்டிஏவா, எங்களுக்கு தனியாக மெஜாரிட்டி கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, யாரெல்லாம் நாங்கள் கூட்டணியாக சேர்ந்து நின்றுமோ அவங்க வாக்கும் சேர்த்து ஜெயிச்சிருக்கோம். அதிமுகவோட சேர்ந்துருந்தால் அதிமுக ஓட்டு எங்களுக்கு வந்திருக்கு. அப்போ அவங்களையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு அமைச்சரை வைக்கணும். இப்போ வந்து நாங்கள் என்டிஏ கூட்டணியில் யாராக இருக்குது, சந்திரபாபு நாயுடு கட்சி இருக்குது, ஒரிசான்னா ஒரிசா இருக்குது, இவங்க பீகார்னா பீகார் இருக்குது, எல்லோரும் சேர்த்து ஒரு கட்சி நடத்தும். இதுதான் வந்து கூட்டாட்சி. திமுகவை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒன்று தான், குடும்ப ஆட்சி. தான் மட்டும்தான் இருக்கணும், அதுலேயும் அந்த குடும்பம் தான் இருக்கணும், வேறு யாராக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இதுக்கு சிறந்த உதாரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 2011 அங்கே UPA 2 இருக்கும்போது முக்கியமான கட்சிகளில் திமுக 1 பிரதான கட்சி, 25 MP ஒன்று இருந்தாங்க. அவங்களால தான் ஆட்சியாக இருந்தது. இவங்க அங்கே இருக்கும்போது எனக்கு வேண்டிய டிபார்ட்மெண்ட்டை கொடுன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி வாங்கக்கூடிய லெவலில் அவங்க இருந்தாங்க. ராசாக்கு இதை கொடு, தயாநிதி மாறனுக்கு இதை கொடு அப்படின்னு கேட்டு வாங்குற நிலைமை இருக்கும்போது, தமிழ்நாட்டில் அப்போ மைனாரிட்டி அரசு, அப்போ ஜெயலலிதா அவர்கள் கூட அடிக்கடி சொல்லுவாங்க மைனாரிட்டி திமுகன்னு, 95 MLA தான் இருந்தாங்க.
மிச்சம் 15 எம்எல்ஏயும் 16 எம்எல்ஏயும் காங்கிரஸும், மிச்சம் 16-17 எம்எல்ஏ பாமகவும் கொடுத்தாங்க இங்கே. அப்போ இங்கே கண்டிப்பாக கூட்டாட்சி தானே இருக்கணும், வரல. அப்போ முடியவே முடியாதுன்றாரு. அப்போ இருந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, முடியாது, நாங்கள் மட்டும் மந்திரி சபையில் இடமே கொடுக்க மாட்டோம். மத்தியில் கொடுத்துருக்காங்களா பாமக? மத்தியில் வந்து இவங்களுக்கு வேணுன்றதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாநிலத்தில் இது யார் எடுத்ததுன்னு கேட்டால், இப்போ சொன்னால் எல்லாருக்கும் ஜோக்காக இருக்கும், EVKS இளங்கோ தான் சொன்னார். அது எப்படி அங்கே மட்டும் நீங்கள் கூட்டாட்சியில் எங்களுக்கு நீங்கள் ஒரு மந்திரியாக இருக்கும்போது எங்களுக்கே அதில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, அடுத்த நிமிஷமே ஃபோன் அங்கே போய் சோனியா காந்தி கூப்பிட்டு வர, இல்லை கேட்காதீங்க, நம்ம கேட்கக்கூடாது, ஒரு கலைஞரே இருக்கட்டும் சிஎம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திமுகவோட டிஎன்ஏ என்னன்னா, யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வாங்க, 2 சீட் வாங்கிக்கிங்க, மத்திய அமைச்சரவையில் மட்டும் வந்துடாதீங்க, அது எங்களோட ப்ரோரோகேட்டிவ் ரைட், எங்கள் ஃபேமிலியோடது. இல்லை, அந்த நிலைப்பாடு வந்து அதிமுகவுக்கும் அப்படி தானே இருக்குது. ஏன்னா திருமாவளவன் இந்த கருத்தை வைக்கும்போது முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சது அவங்க தான். முன்னாள் அமைச்சர் சொன்னார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அமைச்சரவையில் வந்து அதெல்லாம் சாத்தியப்படாது, தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக சாத்தியப்படாதுங்கிறாங்க. இல்லை, அதிமுக எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எங்கேயுமே மைனாரிட்டி அரசாக இருந்து ஒருத்தர் தயவில் இருந்து அவங்க கொடுக்காம இருந்தாங்களா எனக்கு தெரியல. அவங்க இது எல்லாமே மெஜாரிட்டி தான் வந்திருக்காங்க. இது இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற செயல்கள்லாம் நடக்க இல்லை, இனிமேல் நடக்கிறது யாராலும் சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சி அந்த நிலைப்பாடை எடுக்கும். என்னைக்கு நான் பண்ணியிருக்கோமே என்டிஏல, அதுதானே சொல்கிறேன். இப்போ விட்டுருங்க, மாநிலத்தில் அதிகாரத்தில் ஒருவேளை என்னைக்கு இருந்தாலும் அதே தாங்க. நாங்கள் எல்லா இடத்துலையுமே கூட்டணியோட நின்னா கூட்டணி அமைச்சரவை தான், அதில் யாரும் தனியாக நிற்போம் நீ கேட்காத அப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். 300-303 இருக்கும்போது ப்ரூவ் பண்ணியிருக்கோம், 272 இருக்கும்போது ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இப்பவும் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த திமுக எதிர்பார்க்குற, எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ பீடிகை எதுக்கு போடுறேன்னா, திருமாவளவன் அவர்கள் இதை புரிஞ்சுக்கணும். இங்கே போய் சோத்தில் போய் முட்டிக்கிறாரு, இங்கே ஒன்றும் நடக்காதுன்னு சொல்ல வரேன். இங்கே அது என்ன ஆனாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் கொடுத்தீங்கன்னா உடனே காங்கிரஸ் கேட்கும், காங்கிரஸ் கேட்டாங்கன்னா இவர் கேட்பாரு, கொங்கு ஈஸ்வரன் கேட்பாரு. இப்போ எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தால் திமுக அந்த மாதிரி மனப்பான்மை அவங்களுக்கு கிடையாது. அவங்க முதல்வர், துணை முதல்வர், அவருக்கு அப்புறம் பையன் முதல்வர், அப்படி வரணும் எல்லாருமே. ஒருவேளை இப்படி சரி செஞ்சுக்குவாங்களோ, அதே சமுதாயத்தை சேர்ந்த திமுக சேர்ந்தவர்களுக்கே அமைச்சர் பதவி கொடுத்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. இல்லை, அதில் அவங்க இப்போ விசிகா கேட்குறது என்னன்னா, நாங்கள் இருக்கிற எம்எல்ஏக்கள் எங்களுக்கு ஒரு இது அமைச்சரில் இடம் கொடுங்களேன் அப்படின்ட்டு நியாயமாக, அது கோரிக்கை நியாயமானது. ஆனால் கேட்ட இடம் தப்பான இடம். இல்லை, ஒரு முன்னுக்கு முரணா ஒரு டைம் ஒன்று பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு திரும்ப. அதை நான் திருப்பி தான் சொல்கிறேங்க, திமுகவை பற்றி தெரிஞ்ச திருமாவளவன் இதை கேட்குறது எனக்கு நகைப்புக்குரியதாக இருக்குது. இதை எப்படி கேட்குறீங்க, அவங்கள பற்றி தெரியாதவங்க. எங்கள் முதல் கட்சி ஆரம்பித்தார், விஜய் ஆரம்பித்தார், நம்பி போய் சேர்ந்தோம், இது அவர் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தாரு, ஏமாற்றிட்டாருன்னா நம்ம சொல்லலாம் பாவம் ஏமாந்துட்டாருன்னு. திமுகவில் போய் கூட்டாட்சியெலாம் நிற்குமா, அவன் கேட்க முடியுமா? இன்னொன்று, இந்த ஆதவ அர்ஜுனான்றவர் வந்து திருமாவளவனோட கன்சென்ட் எல்லாம் பேசியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஒரு பிரபல டிவி சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு, ஏன் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடிக்க வந்தவருக்கு திறமை இருக்கும்போது எங்கள் தலைவருக்கு இருக்காதான்ற வார்த்தையை. இல்லை, அது வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து அவருடைய கருத்து, ஆதவர்ஜுனோட கருத்து. ஆனால் கட்சி தலைமை என்ன முடிவு இருக்கிறதோ அதுக்கான பதில். அந்த மாதிரி கட்சி தலைமை ஒருத்தர் அந்த மாதிரி பேச முடியுமா? எந்த கட்சி நான் பேச முடியுமா? அந்த மாதிரி எந்த கட்சியாவது பேச முடியுமா? ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாருன்னா பேச முடியுதோ? அது பேச முடியாது. அவர் அப்படின்னா அவர் என்ன பண்ணிருக்கணும், எப்பயோ வந்து பேசியிருக்கணும். திமுகலேருந்து வந்தார், வந்தவொடனே சொல்லியிருக்கணுமே, என்னோட வாழ்க்கையின் முதல் லட்சியமே திருமாவளவன் முதல்வராக்குன்னு சொல்லியிருக்கணுமே, சொல்லலையே. இவரோட கன்சென்ட் வாங்கிட்டு தான் அவர் பேசுகிறாரு. அவரை பேச சொன்னது திருமாவளவன் தான். பேசி ரியாக்ஷன் வர சொல்லும்போது வன்னியரசு விட்டு அது அவரோட கருத்துன்னு சொல்ல சொன்னதும் அவர் தான். இது வந்து நாங்கள் வந்து உங்களை எதிர்த்து பாயறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் நினைக்காதீங்களே, நாங்களும் சில இதெல்லாம் கோரிக்கை வைப்போன்றது இன்டெரக்டாக திமுக தலைமைக்கு சொல்கிறார். சரி, இன்டெரக்டாக சொல்கிறீங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து அது நிச்சயமாக அது வந்து அதை செய்வார்னு பார்கெனிங் பவர் அதிகமாக்கும். இது வெளியில் போகிறோன்ற மாதிரி வரும்போது அப்போ ஒருத்தர் சொல்லுவார், இல்லை அதிமுகவில் பேசுகிற மாதிரி கேள்விப்படுறோம் அப்படின்னோடனே உடனே கூப்பிட்டு 6 சீட்டுக்கு பதிலாக 8 சீட்டு கொடுப்போம், 10 சீட்டு கொடுப்போம்னு அந்த பவர் அதிகரிக்கிறதுக்காக நான் இப்படிலாம் சீண்டி பார்ப்போம் அப்படின்னு பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேசுகிறதே ஸ்டாலின் அவர்கள் தலைமைக்கு ஒரு சின்ன சுணக்கம் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி யாரை எதிர்த்து யார்கிட்ட கேட்க முடியாது. இல்லை, திமுக அமைச்சர் அவங்களாம் எம்எல்ஏக்கெல்லாம் அமைச்சர்கள்லாம் மௌனமாக இருக்கிறாங்களே. இப்படி ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டே ஒருத்தர் இந்த மாதிரிலாம் இல்லை. ஆராசா என்ன சொன்னார்? அதுக்கு பதில் வந்து ஆராசா விட்டு கொடுக்க சொல்கிறது அது விமர்சனமாக இருக்குது. அப்படி தான் கொடுப்பாங்க. வன்னியரசு தானே அவர் கருத்துன்னு சொன்னார், திருமாவளவன் வரைக்கும் ஒரு கருத்துன்னு சொல்லியே. இல்லை, இப்போ என்னன்னா திருமாவளவன் போன்ற சொன்ன அந்த கருத்துக்கு அதுக்கு வந்து பதிலாக சொல்கிறதுக்கு ஆராசாவை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு வேற இல்லைங்க. ஆதவ அர்ஜுன் எந்த கட்சியோட பொதுச்செயலாளர், துணை பொதுச்செயலாளர்? விசிகா தானே. அது தலைவர் யார்? அது பொதுச்செயலாளர் திருமாவளவன் தானே. அவர் என்ன சொல்லியிருக்கணும், இது என்னோட கருத்து இல்லை, இந்த கருத்தை நான் பின் வாங்கிக்கிங்க, நான் கண்டிக்கிற வன்மையாக இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. திமுக ஒரு அருமையான கட்சியில் நம்ம ஒன்றி இருக்கிறதே பெரிய விஷயம்.
அப்படி சொன்னாரா? அவரே அமைதியாக இருக்காரு. வன்னியரசு வந்து உங்கள் சொந்த கருத்துன்றாரு. இவர் ஷானவாஸ் வந்து இல்லை அது கருத்து தப்பு அப்படின்னு ஏன் இவரை விட்டு பேச விட்டு, ஆனால் ஆதவ் என்ன சொல்கிறாரு, நான் பேசுனது கரெக்டு தான், நான் இன்றைக்கி அப்படியே அதில் தான் நிற்பேனுங்கிறார். என்ன அர்த்தம்? இல்லை அப்படி டிமாண்ட் வைக்கிறவங்க இந்த மாதிரி பின் வாங்க மாட்டாங்களே. பின் வாங்கலையே அவங்க அப்படியே அவர் அப்படியே தான் இருக்கார். இவங்க அப்படியே கேட்குற மாதிரி கேட்குற, நீ அடிக்கிற மாதிரி அடி. ரெண்டு பேரும் அப்படியே இந்த டிமாண்ட் என்னன்னா, திருமாவளவன் என்ன சொல்ல வராருன்னா, நான் அந்த கோரிக்கைக்கு வைக்க ரெடி ஆகிட்டேன், அது நீங்கள் புரிஞ்சுக்கிங்கன்னு ஒரு சின்ன ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. அது ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அது இப்படியும் நெகட்டிவாகவும் போகலாம், பாசிட்டிவாகவும் ஆகலாம். அது அவரோட திறமை. இல்லை பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்குது, 64 சீட்டு வச்சுருக்கிறாங்க. சப்போஸ் ஒரு வேளை அவர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிக்னல் காமிக்கிறாரு, சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்கள் இல்லட்டா நாங்கள் அங்கே கூட போயிடுவோங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே திமுக கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அதனால தான் திருமாவளவன் வந்து நிலைப்பட மாற்றிக்கிறாரு, நம்ம அப்படி போனாலும் அங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலான தப்பாக சொல்கிறாங்க. திமுக வலுன்றதே தப்பு. என்னென்னா 24+2+2+2+2 இப்படி தான் கணக்கு கூட்டணி கணக்கு வருது தவிர, இவரோட ஆட்சியோட செயல்பாடு மக்களோட எழுச்சி இதெல்லாம் கிடையாது. யாரை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, திமுகக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குல்ல 22-23% யாருக்காக மாறாது. அந்த ஓட்டு காங்கிரஸ்னு ஒரு ஓட்டு இருக்குல்ல 2-3 அது வச்சுருப்போம். திருமாவளவனுக்கு ஒரு ஓட்டு இருக்குல்ல, சிறுபான்மை ஓட்டு இல்லை, இதெல்லாம் சேர்ந்தது தான் திமுகவோட வெற்றி. எங்கேயுமே ஸ்டாலின் அவர்களோட எழுச்சியான உரை, அவருடைய அறிவுபூர்வமான பேச்சுக்கள், மதி நுட்பம், இதெல்லாம் யாரும் அதுக்காகலாம் யாரும் ஓட்டு போடல. திமுக தொண்டன் அந்த காலத்துலேருந்து அண்ணா, கருணாநிதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, அப்புறம் இன்பநிதி, அவருக்கு பழகிய பையன், அவங்க அப்படியே போட்டு பழகிட்டாங்க. அவங்க அங்கே தான் போடுவாங்க. அந்த 20% கணக்கு தான், மேத்தமெட்டிக்ஸ் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் திருமாவளவன் என்ன பண்ணுறாருன்னா, நான் வெளியில் போகிறேன்னா இன்னொருத்தர் வெளில வருவார், எல்லாம் இந்த 2+2+2 வெளியில் போச்சுன்னா நீங்கள் 23-24 நிற்பீங்க. அதிமுக 42 போய் நிற்கும். இல்லை நான் போனால் இன்னொருத்தர் வெளியில் வருவார், அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த 30 விழாவில் வந்து குறிப்பாக திமுககாரங்க யாருமே அதை பற்றி பேசலை. கொங்கு ஈஸ்வரன் பேசுகிறாரு, வளர்த்த ஆடே நெஞ்சில் முட்டிட்டு இருக்குது. அப்புறம் அடுத்த வார்த்தையை வைக்கிறாரு, துணை முதல்வருக்கு என்ன பரிசு எழுதிட்டா வரணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வருது. இது டேரெக்டாக திருமாவளவன் அவர்கள் தான் சொல்கிறாரு. அதை இவர் சொல்லி அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்களும் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க கேள்வி. உங்களுக்கு 2 எம்எல்ஏ நினைக்கிறேன், அவருக்கு 4 ஒரு கோரிக்கை வைக்கும்போது 2 வந்து நோனோ வேணாம் அப்படின்னு சொல்லுச்சுன்னா பாருங்க, கூட்டணி தான் ஒன்றா இருக்குது அப்படின்னு அவங்கள வச்சு பேச வச்சு நீ தான் வளர்த்த கடை மாறல பாயன்னுவாங்களே, அது இவர் தான் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாங்க. இனிமேல் அவர் திருமாவளவன் தான் முடிவு பண்ணணும், இனிமேல் அந்த மாதிரி கூட்டணியில் இருக்கலாமா வேணாமா. ஏன்னா அவர் வேலை முடிஞ்சு போச்சு, 2 எம்பி வந்துருச்சு, இப்போ எம்எல்ஏ 4 பேர் இருக்காங்க. இனிமேல் அப்போ 2026க்கு டக்குன்னு அங்கே மாதிரி அணி மாறுறது கவனம் ரெடி ஆகிட்டாருன்னு அர்த்தம். இல்லை கடந்த காலத்தில் இதே மாதிரி பார்த்தா விசிக அது மாதிரி தனிச்சு நின்றுருக்கு, ஆனால் எங்கேயுமே ஜெயிக்கலையே. எந்த கட்சியுமே தனித்து நின்று ஜெயிக்க முடியாதுங்க. அதனால தான் இல்லை அவங்க தனிச்சு ஒரு கூட்டணி அமைச்சாலும் இல்லை, ஆனால் கூட்டணியில் பாதிப்பு ஏற்படுத்தலன்னு சொல்கிறேன். தினகரன் தனியாக நின்று ஜெயிக்கல, ஆனால் 2021 பாதிப்பு ஏற்படுத்தினார்னு சொல்கிறாங்க. அந்த பாதிப்பு ஏற்படுத்துறதுனால இங்கே யாருக்கு ப்ளஸ் ஆகும்னு கேட்குறேன். இல்லை, அந்த பாதிப்பு என்னால் ஏற்படுத்த முடியுங்கிறத அது இன்டெரக்டாக அவர் சொல்கிறாரு, டேரெக்டாகவும் சொல்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர் இவ்வளோ எடுத்துகிட்டு 6 சீட்டு 12 சீட் ஆகும். இல்லை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினச்சாருன்னா அந்த சீட்டை விட்டு தான் போகும். எனக்கு தெரிஞ்ச திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி இல்லை, நான் ஒரு 40 வருஷமாக அரசியலில் இருந்துக்கிறேன், பார்த்துட்ருக்கிறேன். திமுகவுக்கு மக்கள் எழுச்சியோடு ஓட்டு போடுறதில்லை இது வரைக்கும், நான் பார்த்தது வரைக்கும். 77லேருந்து 89 ஓட்டு போட்டதும் சரி, 96 ஓட்டு போட்டதும் சரி, 2006 போட்டதும் சரி, அதிமுக மேலே இருக்க அதிருப்தினால தான் திமுக வருமே தவிர, திமுக மீது மக்கள் திடீர்னு எழுச்சி வந்து திமுக தான் நம்மளை ஆளணும்னு இது வரைக்கும் நம்ம போட்டதாக பார்த்ததில்லை. அதனால் திமுக எப்பவுமே கணக்கு +++ போட்டு தான் அவர் நிற்பார் எப்பவுமே. இப்போ அதே மாதிரி தான் நிற்கிறாரு. அந்த கூட்டணி கட்சிகள் ஒன்று ஒன்றா வெளியில் வர, ஏன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்குது திமுகவுக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஐபி ரிப்போர்ட்லேருந்து எல்லாரும் சொல்கிறது ரொம்ப பெரிய எதிர்ப்பு இருக்குது. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட்டணி இவங்க தான் ஓட்டு ஜெயிப்பாங்க. ஏன்னா சிறுபான்மையினர் வந்து சொல்லி வச்சுருக்காங்க, நாங்கள் தான் உங்களுக்கு காவலன்னு. அவங்க எல்லாரும் அங்கே தான் ஓட்டு போடுவாங்க. விசிகாக்கு இருக்க ஓட்டு அங்கே தான் போகும். இதெல்லாம் ஒரே ஒரு பாக்ஸில் போட்டிங்கன்னா அது ஓட்டு அதிகமாக தான் இருக்கும். இல்லை ஒரு வெறுமனையாக சொல்லாலேயே இந்த மாதிரிலாம் ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லை அவங்க கட்சி இருக்கு இல்லைங்க, இப்போ இருக்கிற 8-9 கட்சி இருக்குது அவர்கிட்ட, அவர் கூட்டணி கட்சியில். அந்தந்த கட்சிக்கு உண்டான கொஞ்சம் ஓட்டெல்லாம் சேர்ந்தது தானே திமுக. அப்போ கூட்டணி வலுவாக இருக்குங்கிறத ஒத்துக்கலாம். வலுவாக, அதாவது இது வந்து வலுவாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, இப்போ உள்ளே இருந்துக்கிட்டே ஏன் எங்கள் தகுதி இல்லையான்னு ஒன்று புரிஞ்சுங்க. எனக்கு தகுதி இருக்குது, எனக்கு கொடுன்னு கேட்குறது ஒன்று, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறது ரெண்டாவது ரொம்ப ஆபத்தானது. அவர் கேட்டது 2வது கேட்டது 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவரில் முதல்வர் ஆவார், துணை முதல்வர் ஆவார். 40 வருஷமாக இருக்க எங்கள் தலைவர் ஆக மாட்டாரான்னு சொல்கிறது வந்து இன்டைரக்ட் அட்டாக். முதல்ல கேட்டது கோரிக்கை, அது உங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. எனக்கு ஒரு லட்டு கொடு அப்படின்னு கேட்குறது உங்களுக்கு கோரிக்கை. அவனுக்கு லட்டு கொடுக்காதன்னு சொல்கிறீங்க பாருங்க, அது எதிர்ப்பு. இப்போ நீங்கள் சொன்னது எதிர்ப்பு.
உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு சொல்கிறாங்க, தப்பு அவருக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு. அதனால் அது ஒரு உறவில் விரிசல் தான். அது திருமாவளவன் அவர்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு தெரியல. இந்த மாநாடு வந்து நடத்த போகிறாரு, மது ஒழிப்பு மாநாடுங்கிறது வந்து 2ஆம் தேதி நடத்துகிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அந்த மாநாடை வச்சு தான் இப்போ தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்கள்லாம் வருது. இதுக்கு திமுக சார்ந்தவங்களே கூப்பிட்ருக்காங்க, இல்லை இதர கட்சிகள் யார் வேணாலும் வரலாம், பிஜேபி பாமகவை தவிர அப்படின்னு கூட அவர் சொல்லியிருந்தார். இல்லை 2ஆம் தேதி எல்லோரும் கவர்மெண்ட் ஹாலிடே, வீட்டில் எல்லோரும் உட்காந்து நல்லா சிரிக்கிறதுக்கு நல்ல ஒரு மாநாடு உதவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் ஜாலியாக சிரிச்சிக்கலாம். ஏன்னா இது மாதிரி ஒரு காமெடி மாநாடு நான் பார்த்ததில்லை. சாவி உங்கள்கிட்ட இருக்குது திறக்கிறதுக்கு, சாவி வந்து நீ தர நான் திறக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு மது ஒழிப்பு மாநாடு வேறு. அதுக்கு போகிறது யாருன்னு கேட்டால் இங்கே நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர். இன்னும் கேட்டால் செந்தில் பாலாஜி கூட கூப்பிட்டு போயிட்டு முதல்வர் போகிறாரு. அது அழைப்பு கொடுத்துருக்காங்களே. அதுக்கு 2 பேர் கட்சி சார்பாக அதான் ஜெகத் ரட்சகனையும் ஒரு டிஆர் பாலு அனுப்பலாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே. ஏன்னா அவங்க தான் மதுவை வந்து ஒழிக்கக்கூடிய 2 மனிதர்கள் அவங்க தான். ஏன்னா அவங்க 2 பேரும் ஆலையை மூடினாங்கன்னா மது ஒழிஞ்சிடும்னாங்களே. அவங்க 2 பேர் போட்டோம். இப்போ புதுசாக வந்திருக்காரு, ப்ரொமோஷன் வந்திருக்காருல ஆயத்தீர்வை எல்லாம் சேர்ந்த செந்தில் பாலாஜி, அவர் போய் மதுவை எப்படி ஒழிக்கலாம், 10 ரூபா பாட்டிலுக்கு எப்படி எக்ஸ்ட்ரா வாங்கலாம், அதை எப்படி குறைக்கலாம் அப்படிலாம் அவரும் பேச நல்லாயிருக்கும். இது ஒரு காமெடி, எல்லாரும் சேர்ந்து காமெடி பண்ணுறாங்க. இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி எல்லாரும் அங்கே போய் ஒரு விழாவாரம் நடத்துகிறாங்க. இது யாரோட டொமைனில் இருக்குது? ஸ்டேட்டோட டொமைனில் இருக்குது. ஏன் அதுக்கே மாநாடு நடத்துறீங்க? கோரிக்கை வந்து மத்திய அரசுக்கு வைக்கிறாங்க. எதுக்கு? என்னென்ன ஒட்டுமொத்த மாநிலமும் சேர்த்து தான் அதை கொண்டு வந்தால் நாங்கள் நாளைக்கு கொண்டு வர ரெடி. பட் உங்கள் கட்சியோட திராவிட கொள்கை தானே சொல்லுது மாநில சுயாட்சியில் தலையிடாதுன்னு. பக்கத்தில் ஆந்திரா கேட்க மாட்டாங்களா? நீ யாரா தலையிடாதுன்னு கேட்க மாட்டாங்களா? மத்திய ஆட்சி, மத்திய அரசு எங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற சப்ஜெக்டில் நீ எப்படி தலையில்தான்னு கேட்க மாட்டாங்களா? நீங்கள் கேட்டிங்கன்னா மாநில சுயாட்சி, அடுத்தவங்க கேட்டாங்கன்னா தப்பாது. நான் உங்கள் வீட்டை நீங்கள் நிர்வகிக்கிற உரிமை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நான் என் வீட்டுக்கு நிர்வகிக்க முடியாது, நீ வந்து நிர்வகிக்க கொடுத்துருந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் எதுக்கு நீங்கள் கொடுத்துட்டு போங்க ஆட்சியை, என்னால் நடத்த முடியலன்னு சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலாக என்ன காரணம்னா 52,000 கோடின்றது சாதாரண வருமானம் இல்லை, இதில் தான் வரும், வேறு எதுலேயும் வராது. அது ஈடு கட்டுற திறமை இங்கே இருக்கிற யாருக்குமே இல்லை. அமைச்சர் எந்த அமைச்சரும் கிடையாது. மோடி அவரோட மனத்துணிவு மாதிரி யாருக்கும் இங்கே நடத்த முடியாது. இன்றைக்கும் மதுவிலக்கு அங்கே வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்கு. எல்லா குஜராத்தில் இன்றைக்கும் மதுவிலக்கு தான். அந்த மதுவிலேருந்து ₹1 வருமானம் வரல. அந்த ஸ்டேட் எப்படி இருக்குது? இங்கே மட்டும் 52,000 கோடி. 52,000 கோடின்றது வருமானங்கிறாங்க. ஆக்சுவல் வருமானம் 1,00,000 கோடியா. இந்த 48,000 கோடி வந்து சுரண்டல், லஞ்சம், அது அந்த சரக்கு, போலீஸ் சரக்கு, இதெல்லாம் இல்லாமல் அதை லெஜிட்டிமேட்டாக பண்ணிங்கன்னா 1,00,000 கோடி வருன்றாங்க. சிலரோட கோரிக்கை என்னென்னா, தயவுசெய்து இதை முடிவு பண்ணிட்டீங்க விற்கணும்னு, அதையாவது முறைப்படுத்துவீங்க, விற்றுருங்க. ஒரு பக்கம் மக்களுக்கு வருமானம், ஒரு பக்கம் மக்களை வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கி மக்களோட உடல்நலத்தெல்லாம் கெடுத்து ஒரு பணத்தை, பாவப்பட்ட பணத்தை எடுக்கிறீங்க. அந்த பணத்தில் லஞ்சம், ஏகப்பட்ட லஞ்சம் போய் பாதி தான் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அதனால் அதையாவது சீர் செய்யுங்க. இல்லை மொத்தம் மூடிடுங்கன்னா மத்திய அரசு இந்தியா முழுக்க கொண்டு வர சொல்லுங்கன்னு திருமாவளவன் சொல்கிறார். மக்கள் தான் முடிவு பண்ணணும். மத்திய அரசு இந்தியா முழுக்க கொண்டு வந்தால் நீட் எதிர்க்கிறீங்க, இதை மட்டும் மத்திய அரசு முழுக்க கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. அது எப்படி? அது உங்களுக்கு வேணும்னா மத்திய அரசு கொண்டு வரணும், உங்களுக்கு வேணும்னா கொண்டு வரக்கூடாதா? திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்போ ஜாமீனில் வெளியில் வந்து திரும்பவும் அமைச்சர் பதவியெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. அவங்களுடைய பார்வை, ஏன்னா அதே இலாக்கா, அதே பொறுப்பு. அது நாம் பார்க்குறத விட கரூர் மக்கள் பார்க்கணும். கரூர் மக்கள் வந்து மக்களை வந்து இந்த முதல்வர் எப்படி நினச்சிருக்காரு, நீங்கள்லாம் ஒரு வாக்காளர்லாம் நான் சொல்கிறத கேளுங்க, அவர் தான் இனிமேல் மந்திரி ஆவார், அவர் தான் திருப்பி எம்எல்ஏ ஆவார்னு சொல்கிறாங்க. இவங்களும் கரூர் மக்கள் தான் சிந்திக்கணும், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இது யாரை கேட்டாலும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, விவாதங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே நீங்கள் மட்டும் அஜித் பவாரை சேர்க்கலையா, இவரை சேர்க்கலையா, மோடி அவர் வந்து 10,000 கோடி ஊழல் பண்ணான்னு சொன்னால் அவர் உங்ககிட்ட வந்தால் வாஷிங் மிஷினா? இதெல்லாம் ஜாலியாக பேசலாம். ஒரே கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். யாராவது எந்த அஜித் பவாரோ இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல்வாதியாவது நான் பணம் வாங்கினது உண்மை தான், அது திருப்பி கொடுத்துருன்னு சொன்னது ஒரு ஆளை காட்டுங்க, ஒரு ஊழல் காட்டுங்க, காட்ட முடியுமா யாராவது? இவர் கேஸில் மட்டும்தான் நான் பணத்தை கொடுத்துட்றேங்க, வாங்கின பணத்தை வாபஸ் வாங்கிக்கிறாங்க சொல்லிட்டு இந்த பக்கம் வாங்கினவங்க, பணம் கொடுத்தவங்க, இந்த பக்கம் வாங்கினவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஹைகோர்ட்டில் குவாஷ் பண்ணுறாங்க. காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்னு. அதுதான் சுப்ரீம் கோர்ட் எப்படா எடுத்து இவங்கள்ட்ட பணம் எப்படி எடுத்துன்னு திருப்பி அமிச்சாங்க. இவங்க எல்லாருமே வந்து பாவப்பட்டு பாதிக்கப்பட்டவங்க. தமிழ்நாடு அரசு அவங்க பாதிக்கப்பட்டவங்களையே அக்யூஸ்ட் ஆக்கி, என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா நீ, ஒன்று அக்யூஸ்ட் ஆக்கிற பாருன்னு அக்யூஸ்ட் ஆக்கி அதை ஒரு காரணமாக வச்சு ஜாமீன் வாங்கிட்டு வர்றாரு. அதுலேயும் பொன்முடி போன்றவர்கள்லாம் உயர்கல்வி கொடுக்கும்போது அப்போயே எதிர்ப்பு சொன்னோம், வரக்கூடாது, கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டாங்க. அந்த உயர்கல்வி கூட மாற்றக்கூடிய துணிவு இருக்கிற முதல்வருக்கு, இவருக்கு மட்டும் நீ எப்படி உள்ளே போனியோ அதே மாதிரி வெளியில் வர, அதே போர்ட்ஃபோலியோ தான் உனக்குன்னு சொல்கிறது டைரெக்டாக மக்களுக்கு ஒரு சவால். நான் அப்படி தான் கொடுப்பேன், லஞ்சம் வாங்கணும்னு ஒத்துக்கிட்ட ஒரு அமைச்சரை நான் இப்படி தான் அழகு பார்ப்பேன்றது
மக்களுக்கு அவர் வந்து இன்டெரக்டாக சொல்கிறது என்னென்னா, நான் இப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கல்ல பாருங்கள் அப்படி தான் சொல்லுவார். கரூர் மக்கள் தான் யோசிக்கணும். உதயநிதி அவர்கள் துணை முதல்வர், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து வந்தவர். ஒரு பக்கம் வாரிசு அரசியல் சொல்லி ஒரு விமர்சனம் இருக்குது, பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் என் மேலே இருக்க விமர்சனங்களை வந்து நான் வந்து சரி செஞ்சுப்பேங்கிற அவரே பேட்டியில் சொல்கிறாரு. இந்த ஒரு 2 வருஷமாக ஒரு அமைச்சராக இருந்தார்ல, அவர் செஞ்ச ஏதாவது ஒரு சாதனையை சொல்லுங்கள். அவரோட அறிவு திறனால் அவர் சிந்திச்சு அவரோட பிரெயின் சைல்டுன்னுவாங்களே, அவர் அறிவில் பிறந்த ஒரு திட்டத்தை சொல்லுங்கள். இல்லை அவர் வந்து இப்படி மாற்றி போட்டார், திட்டத்தை இப்படி மாற்றி போட்டார், அதனால் இவ்வளோ கோடி வருமானம் இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை அவர் இலக்கால விளையாட்டுத்துறை அந்த இலக்கால நான் என்ன ஒரு துணை முதல்வர் ஆகிறதுக்கு தகுதியாக உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் அது உள்ளே போகல, ஏன் இவர் ஆக்குனீங்கன்னு. ஆனால் அவர் நீங்கள் இளைஞரணி தலைவர் ஆக்குனீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை, அது நான் கேட்க முடியாது. அடுத்த தலைவராக நீங்கள் கட்சியில் ஏற்றுட்டீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை கிடையாது. பட் துணை முதல்வராக ஏற்றுக்கிட்டா என் பிரச்சனை. ஏன்னா நான் வந்து அரசாங்கம் வந்து எனக்கு சேர்த்த அரசாங்கம், இவரை கொண்டும் துணை முதல்வர் போடுறீங்கன்னா இவரோட என்ன திறமையை நீங்கள் பார்த்தீங்க? பரீட்சை வைக்கணும்னு கேட்டார் அவர், பரீட்சைலாம் வைக்க வேண்டியதில்லை, திறமை என்னன்னு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் கூட ஒரு திறமைன்னு ஒன்று இருக்குல்ல. இத்தனை வருஷமாக கட்சியில் இருந்தார், அது உங்கள் பிரச்சனை, ஏன் அவர் தேர்ந்தெடுத்தீங்கன்னு. இவர் என்ன செஞ்சார் இந்த 2 வருஷத்தில்? அவர் வந்து தான் இதை ஆரம்பித்தார், அவர் வந்து தான் ஸ்வச் பாரத் மாதிரி ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார், அவர் வந்து தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு புரட்சி பண்ணார், மகளிருக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மகளிருக்கு வந்து வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. என்ன மூலப்பா அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஒன்று சொல்லுங்கள். இல்லை காலை உணவு திட்டம் இது போன்றதெல்லாம் இதெல்லாம் அவரோட முதல்வர்கிட்ட சொல்லி கூட செஞ்சு, இதெல்லாம் முதல்வர் திட்டம். நான் சொல்கிறது விளையாட்டுத்துறையில் ஒரு கம்யூனிகேஷன் கேப்பில் ஒரு விளையாட்டுக்கு பங்கேற்காமல் போனார், அந்த சாதனை வேணால் அவர் பண்ணார். முக்கியமான ஒரு விளையாட்டு போட்டியில் மாணவர்கள் பங்கேற்கல, ஏன்னு கேட்டால் கம்யூனிகேஷன் கேப்பில் எந்த டேட்டுன்னு மறந்துட்டோம் அப்படின்னாரு. அதுதான் அவர் பண்ண ஒரே சாதனை. ரெண்டாவது இன்னொரு சாதனை பண்ணார், ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கினான்னு ஒருத்தர் போய் ஒரு கோல்டு மெடல் காமிச்சு ஃபோட்டோ எடுத்து வந்தார். அந்த அளவுக்கு தான் சாதனை பண்ணியிருக்கிறத தவிர அதுக்கு மீறி எதுவும் பண்ணலை. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் துணை முதல்வர் ஆக்கிங்க, முதல்வராக கூட ஆக்கிங்க, அதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை, அவரால் என்ன நன்மை மற்றது வருதுன்றதை நீங்கள் அந்த கட்சியில் இருக்க தான் முடிச்சுக்கணும். அவர் சீனியாரிட்டி இருக்கா இல்லைன்னா நான் சொல்ல முடியாது. அவர் எந்த வகையில் அவர் உழைச்சார். 4 வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்டாங்க. முதல்வரோட பேரன்றதுனாலேயே நான் அரசியலுக்கு வந்துடுவேனா, அரசியல் குடும்பன்றதுனாலேயே நான் வந்து அரசியலுக்கு வந்துடுவேனா? ஸ்டாலின் அதை சொன்னார். அது ஸ்டாலின் சொன்னது வேறு. இவர் நான் முதல்வரோட பேரன்றதுனாலேயே இல்லை துணை முதல்வர் பையன்றதுனாலேயே கட்சித் தலைவர் பையன்றதுனாலே நான் வந்துட முடியுமா? என்னோட எவ்வளோ சீனியர்ஸ் இந்த கட்சியில் உழைச்சிருக்காங்க அப்படின்னாரு. அரசியலுக்கு வருவாங்க கேட்டால் வரமாட்டேன்னாரு, இளைஞரணி செயலர் ஆவீங்களான்னு கேட்டால் ஆக மாட்டேன்னாரு, மந்திரி ஆவாங்க கேட்டால் அந்த பக்கம் போக மாட்டேன்னாரு. ஒன்றா வந்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்தது என்ன சொல்லுவாருன்னா முதல்வர் ஆகவே மாட்டேன்னு சொல்ல போகிறாரு இன்னும் கொஞ்ச நாளில். அப்போ ஆக போகிறாருன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் சொன்னீங்க அது கட்சிக்குள்ளே ஒரு இளைஞரணியா, அது வந்து அவங்க கட்சி விஷயம். ஆனால் அதை தாண்டி நான் ஓட்டு போட்ட ஒரு பிரதிநிதி, எனக்கு கேட்குற உரிமை இருக்குது. ஏன்னா துணை முதல்வருங்கிறது ஒரு பதவி அப்படிங்கிறீங்க. கூட்டணி கட்சியில் இருக்க தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க அது வந்து அவங்க கட்சிக்குள்ளே எடுக்கக்கூடிய முடிவு, அது எப்படினாலும் எடுத்துக்கலாம். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ கொடுக்குறது, அமைச்சர் பதவி கொடுக்குறதும் துணை முதலமைச்சர் கொடுக்குறதும் அது அவங்க கட்சிக்குள்ளே எடுக்க. நான் கேட்பேன், இப்போ பொன்முடிக்கு ஏன் கொடுத்தீங்க நான் கேட்க ரைட்ஸ் உண்டு. பொன்முடிக்கு ஏன் கொடுத்தீங்க? ஏன்னா எனக்கு என்னோட கௌரவம் அதில் இருக்குது. கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுறாங்க. இவராது பரவாயில்ல, இப்போ செந்தில் பாலாஜியாவது ரிமாண்ட் பிரிசனர், அவர் கன்விக்ட் அவர் அதை ஸ்டே பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இல்லை இந்த மாதிரி விஷயம் அவர்கிட்ட இல்லையே, உதயநிதிட்ட இது போன்ற வழக்கோ இல்லை வழக்கு இல்லைங்க. நான் அவங்க முதல்வர் ஃபேமிலியை சொல்கிறேன், அவரோட அந்த ரைட்டை சொல்கிறேன். நீங்கள் ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து கன்விக்ஷன் ஸ்டே பண்ணுதுன்னா ஏதோ காரணத்துக்கு பண்ணுறாங்க. ஆனால் அந்த காரணத்துக்கு வெளியில் வந்து அடுத்த நிமிஷம் உனக்கு உயர்கல்வித்துறை வச்சுக்க. இவர் வந்து ஜாமீனில் வந்து 471 நாளாக உள்ளே இருக்கார், 2000 பேர் இருக்காங்க. இவர் எங்கே நடத்த போகிறார் கேஸை? இவர் என்றைக்கு முடிய போகுது? ரைட் டு லைஃப்னு இருக்குது, பர்சனல் லிபர்ட்டின்னு ஒன்று இருக்குது, ஆர்டிகல் 21. அதனால் இவர் வெளில விடுங்க அப்படின்னு சொல்லி போனால் போது கவு திறந்து விட்டால் வெளியில் வந்த உடனே அதே டாஸ்மாக், அதே இபி ரொம்ப லட்சத்தில் இருக்குது ஏற்கனவே தமிழ்நாட்டில். இப்போ இவர் வேறு வந்துட்டார். இப்போது அவர் மேலே ஒரு அலிகேஷனாக இருக்குது, 10 ரூபா வந்து வாங்குறாரு எக்ஸ்ட்ரா, கரூர் கேங்குன்றாங்க. ஒன்றுத்துக்கு பதில் சொல்லி யாருமே. அது அப்படிப்பட்ட ஒருத்தர் நீங்கள் அமைச்சராகினீங்கன்னா நான் கேட்பேன்ல கேள்வி. கூட்டணி கட்சியில் இருக்க யாருமே அதை பற்றி வாய்ப்பில்லை. கூட்டணி கேட்க மாட்டாங்களா? கூட்டணி கேட்டால் அப்புறம் கூட்டணியில் இருக்க முடியாது. இல்லை எனக்கு அது மற்றவங்க பற்றி எனக்கு தெரியாது. நிலையை திருமாவளவன் அப்படி எடுப்பார்ல. அப்போ இன்னைக்கு நம்ம அவங்களை விமர்சிச்சுட்டு வெளில வந்தால் நாளைக்கு நமக்கு சீட்டு கூட கிடைக்காம போயிடும், இல்லட்டா வெளியில் நம்ம தனியானால ஜெயிக்க முடியாது, அப்போ இருக்கனால இருப்போம் அப்படின்ட்டு அமைதியாக. அப்படி இல்லைங்க, எல்லாருமே வந்து மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்க டெய்லி மக்களோட பல்ஸை பார்த்துட்டே இருக்காங்க. மக்கள் எவ்வளோ கோபமாக இருக்காங்க திமுக மேலேன்னு. திருப்பியும் திமுகவில் போய் நின்றுன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம வெளியில் வந்துடுவோம், வேறு கூட்டணிக்கு போயிடுவோம், வேண்டான்னு நினச்சவோ நினச்சிருக்கலாம். அதெல்லாம் அவரோட விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, திருப்பி இவர் டாஸ்மாகில் ஊழல் பண்ணார், அதுக்கெலாம் ஆதாரம் இல்லை. ஆனால் இவர் ஊழல் பண்ணதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வந்து ஆதாரம் இருக்குது. லஞ்சம் வாங்கின ஒருத்தர், அது அப்போ இல்லை, நான் எலெக்ஷனுக்கு அப்புறம்
லஞ்சம் வாங்கின ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டே கண்டிச்ச ஒருத்தரை நீங்கள் மீண்டும் அதே போர்ட்ஃபோலியோவில் கொடுப்பேன்னு சொல்கிறது வந்து எப்படி நியாயத்துக்கு முடியும்? அப்போ வேற ஏதாவது பொறுப்பு கூட கொடுத்து எதுவும் கொடுக்கூடாது. அவர் எம்எல்ஏ கண்டினியூ பண்ணி நீ எதுக்கு 2000 பேர் சேர்த்த? 2000 பேர் எடு, முதல் 4 பேர் வச்சு முடி, 6 மாதத்துக்குள்ளே முடி. யார்கிட்ட இருக்குது உள்துறை? யார்கிட்ட இருக்குது? சிஎம்கிட்ட தானே இருக்குது. கிரைம் பிரான்ச் யார்கிட்ட இருக்குது? சிஎம்கிட்ட தானே இருக்குது. கிரைம் பிரான்ச் டிஜிபியை கூப்பிட்டு உடனடியாக நீங்கள் 6 மாதத்தில் விட்னஸ்லாம் கூப்பிட்டு முடிங்க. அவர் உத்தமர்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கு மந்திரி பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஏன் சொல்லலை? எப்படி சொல்லுவார்? அப்புறம் இன்னைக்கு காலைல சைன் பண்ணியிருப்பாரு. என்னுடைய நான் என்ன கேட்டேன்னா, நம்ம கூட்டணியிலே இருக்கிறவர், நம்ம கட்சிக்காண்டி இருக்கிறவர், நம்ம கட்சியோட எம்எல்ஏ, அதனால எப்படி செய்வாருன்னு கேட்குறேன். அது கரெக்டு தான். அவர் செய்ய மாட்டார். இன்னைக்கு திங்கக்கிழமை, என்னோட வருத்தத்தை கேட்டுங்க. நான் தமிழ்நாட்டில் ஒரு பிரஜை. என்னோட மந்திரி, என்னோட இபி மந்திரி, ஆயத்தீர்வை டாஸ்மாக் மந்திரி இன்னைக்கு காலைல போய் சிசிபியில் சைன் பண்ணுறாரு. இடி ஆஃபீஸில் போய் சைன் பண்ணுறாரு. இன்றைக்கி திங்கக்கிழமை சைன் பண்ணிட்டு வருவார். வர்ற இப்போ அக்டோபர் முதல் வாரம் சனிக்கிழமை போய் இதில் கிரைம் பிரான்ச்சை சைன் பண்ண போகிறாரு. அந்த கேஸ்லையும் சைன் பண்ணுவார். சைன் பண்ணும்போது அங்கே யார் இருப்பா? இன்ஸ்பெக்டர் இருப்பார், கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். அவர் எதுக்கு சைன் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்து அவர் வர சொல்லணும். வீட்டுக்கு இபி மினிஸ்டர் கூட்டம் வந்தானே ஆகணும். டாஸ்மாக் மினிஸ்டர் கூட்டம் வந்தானே ஆகணும். மினிஸ்டர் இவர் இன்ஸ்பெக்டர் என்னப்பா நான் வரும்போது கால் மேலே கால் போட்டு வந்தேன், ஒரு மாதிரி பார்த்தேன், நான் அடுத்த தடவை வரும்போது தொலைச்சிருவேன், எந்திரிச்சுன்னு சொல்ல மாட்டாரா? இதுக்கு தானே சட்டத்தில் சொல்கிறாங்க, நீ ப்ராசிக்யூஷன் டிஃபென்ஸும் ஒரே சைடில் இருக்கக்கூடாதுன்னு. இப்போ நீங்கள் மந்திரியாக இருப்பீங்க, உங்கள் கீழே நீங்கள் செஞ்சது தியாகம்னு சொல்லக்கூடிய ஒரு முதல்வர் கீழே வந்து ஒரு இது இருக்கும், உள்துறை. இந்த உள்துறை தான் உங்களுக்கு தண்டிக்க போகுது. இந்த உள்துறை உங்களுக்கு வந்து கேஸ் நடத்த போகுது. நீங்கள் முதல்வரின் செல்லப்பிள்ளை, மிசாவோட பயங்கர கொடுமை அனுபவித்த ஒரு தியாக பிள்ளை இது குழந்தை. இந்த குழந்தைய புகழற ஒரு சிஎம்மோட கீழே இருக்கிற, அவருக்கு அடியில் வேலை செய்கிற, அவருக்கு கீழே வந்து இருக்கிற ஒரு துறை உள்துறை. அந்த உள்துறை தான் இவருக்கு மேலே கேஸ் நடத்த போதா? இது காமெடியா இல்லையா? அது இல்லை, இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க. அப்போ எதுக்கு இடி வந்து ஜாமீன் கொடுக்கணும்னு கேட்குறேன். எங்கே கொடுத்தாங்க? இடி கொடுக்கலையே, கோர்ட்டு தானே கொடுத்தது. கோர்ட் எதனால கொடுத்தது? அடுத்தது வாங்க, ஏன் கோர்ட் கொடுத்தது? 2000 அக்யூஸ்டை சேர்த்துருக்கீங்க. ஏன் 2000 சேர்த்தீங்க? யார் பண்ணுறது? கோர்ட்டை சொல்லிச்சு 2000 பேர் சேர்க்க சொல்லி. கிரைம் பிரான்ச் தானே போட்டிங்க. கோர்ட்டுக்கு தெரியல. தெரியும். இல்லை, ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி வந்து 2000 பேர் அக்யூஸ்ட் ஆகுது. அக்யூட்டல் பண்ண வேண்டியது கோர்ட். அது அப்புறம் 2000 பேர் ஏன் சேர்த்தீங்க? 2000 பேர் சேர்த்தா தான் டிலே ஆகும் ப்ராசஸ். 4 மாதம் 4 வருஷம் இல்லை, 40 வருஷம்லாம் முடியாது கேஸு. 2000 அக்யூஸ்டு, 600 விட்னஸ் வேணுன்ட்டே போட்டு இதையே ஒரு சாக்கா வச்சு வெளில வந்துட்டார். இது எல்லாம் ப்ரீ பிளான்டு மூவ் எல்லாமே. இதெல்லாம் பண்ணி என்ன சொல்லுவார் ஸ்டாலின்? என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு மக்களை பற்றி எனக்கு தெரியும், நான் என்ன சொன்னாலும் ஏற்றுப்பாங்க அப்படின்றது அந்த ஒரு மமதையில் தான் இப்போ இருக்கார். அதுக்கு உண்டான பதிலடி கண்டிப்பாக மக்கள் 2026 கொடுப்பாங்க. நிச்சயமாக சார், 2026 மக்கள் கொடுப்பாங்க, எல்லாரும் எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பெறும். நன்றி சார். நன்றி.